வெல்கம் டு அர்ஷத் vlogs. ஏர் இந்தியா இப்படியாடா பண்ணுவீங்க? மட்டமான ஃப்ளைட் சர்வீஸ் வந்து ஏர் இந்தியா தாங்க எனக்கு தெரிஞ்சு. என்னாச்சுன்னு சொல்கிறேன் கேளுங்க. கத்தர் போகிற ஃப்ளைட் டிக்கெட்டை கடைசி நேரத்தில் ஏர் இந்தியா கேன்சல் பண்ணிட்டாங்க. நாளைக்கு எங்கள் அண்ணன் கன்ஃபார்ம் வேலையில் இருக்கணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், இனிமேல் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கத்தார் ஏர்வேஸில் டிக்கெட் இருக்கான்னு செக் பண்ணோம். இருந்தது. ஸோ டிக்கெட் புக் பண்ணிட்டு ஒரு 12:30 மணி போல் திருச்சியிலேருந்து சென்னை கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. போயிட்டே இருக்கும்போது சரியான மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க. வண்டியை யார் ஓட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மாமா தாங்க. ஆக்சுவலி 12:30 மணிக்கு வண்டியை எடுத்தோம். பட் 2:12க்கெலாம் ஏர்போர்ட் கிட்டே வந்துட்டாங்க. ஆக்சுவலி இவங்க டிரைவிங் ஸ்கில் செம்மையாக இருக்குங்க. பின்னாடி எல்லாம் செம்மையாக தூங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எங்கள் அண்ணெல்லாம் சரியான தூக்கம். நானும் என் தம்பிலாம் ஜாலியாக அவரை நம்பி கதை பேசிட்டு வந்தவங்க. ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை அவங்க மேலே. செம்மையாக ஓட்டுவார், செம்ம ஸ்கில்டு பர்சன். ஏர்போர்ட் வந்ததே தெரிலங்க. என்னடா ஒரே லைட்டாக இருக்குன்னு இருந்துச்சு பார்த்தா ஏர்போர்ட்டு. என் அண்ணன் தூங்கிட்டு இருந்தவனை அடித்து எழுப்பினதுக்கப்புறம் இங்கே பாரு மணி 2:18 ஆகுது. 2:18 ஆகுதுன்னு என் அண்ணனை எழுப்பி விட்டதுக்கப்புறம் பார்க் பண்ணிட்டோங்க. பார்க் பண்ணதுக்கப்புறம் என் தம்பி வச்சு ஒரு ஃபன்னாக ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க. என்ன வீடியோ எடுக்க ஆரம்பித்தோன்னு நீங்களே பாருங்கள். இங்கே ஒரு ஃபன் இருக்குது. இந்த ஃபன்னை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போங்க. அவனை இந்த சைடு வர சொன்னால் இந்த சைடு வரான். அதனால என் தம்பி கடுப்பாய் திட்டி விட்டான். யாரோ வராங்கடா. யாரு நம்மளை நோக்கி வராங்க? ஹாய் ப்ரோ, நானும் உங்கள் சப்ஸ்கிரைபர் தான் ப்ரோ. சப்ஸ்கிரைபரா ப்ரோ? என்ன ப்ரோ இது இருக்கீங்க? எப்போ ஹர்ஷத்தில்? ஆமாம் ப்ரோ, கையை பாருங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ, போட்டுக்கோங்க ப்ரோ. சரி ப்ரோ, நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நல்லா இருக்கேன் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. முறுக்கி பார்க்குறீங்களா தம்மா? சரி ப்ரோ, நாங்கள் வந்ததுக்கு கை செலவுக்கு இதை வச்சுக்கோங்க ப்ரோ. பார்த்து போயிட்டு வாங்க. கண்டிப்பாக ப்ரோ. நல்லா படிங்க தங்கம். சரிங்க ப்ரோ. சரி ப்ரோ, பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. இந்த ஃபன்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போது என் அண்ணனை மறந்துட்டோங்க. என் அண்ணன் உள்ளே போனேன், என்ன ஆனா ஏதானே தெரில. அதுக்கப்புறம் போர்டிங் பாஸ் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கால் பண்ணார். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஓகே, இந்த இதில் சரியான பசி எடுத்ததுங்க. பசி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு நீங்களே பாருங்கள். என்னது, சென்னை ஏர்போர்ட் ஆப்போசிட்டில் மிட் நைட் பிரியாணியா? அட ஆமாங்க, அப்படிதான் நம்ம வந்த கடை வந்துட்டு இந்த தள்ளுவண்டி கடை. இந்த தள்ளுவண்டி கடைக்கு வந்துட்டு ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினச்சி ஒரு 4 பிரியாணி ஆட் பண்ணோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் போகிறது, ஐயோ ஒரு பிரியாணி 170 ரூபாயா? என்னங்க இவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க? சரி பரவாயில்ல சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு காசையும் பே பண்ணிட்டு நம்ம பையா கிட்ட வந்து பில்லை கொடுத்ததுக்கப்புறம் பையா சரசர 4 பிரியாணி எடுத்து பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. ஆஹா, அதை தட்டி அப்படியே பிரியாணி வைக்கும் போது எப்படா சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பசங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஞாபகம் வந்ததுங்க. ஸோ அந்த பையா கிட்ட இருந்து அந்த பிரியாணி பிளேட்டை வாங்கி நம்ம பசங்க கிட்டலாம் ஃபஸ்ட்டு கொடுத்து முடிச்சாதுங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம பிரியாணியை நம்ம வாங்கினதுக்கப்புறம் ரைத்தா நம்மளே எவ்வளோனா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ ரைத்தாவை வச்சுட்டு அதே மாதிரி வந்து கத்திரிக்காய் பச்சடியும் நான் வச்சுக்கிட்டேங்க. வச்சு அதை அள்ளி டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லாவே இல்லை. எனக்கு பிடிக்கல. பட் நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கலாம். என் கூட வந்தவங்களையும் பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னாங்க. இதோட இந்த ஃபன் முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா அதாங்க இல்லை. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஏடிஎம் கார்டு இருந்தது. அது யாருன்னா மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஏடிஎம் கார்டு எடுத்து அந்த கடைக்காரன்ட்டே கொடுத்துடலாம். அதை வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போகலான்டா. யார் மிஸ் பண்ணாங்களோ அவங்க வந்து அந்த கடைக்காரன்ட்ட வாங்கிப்பாங்கடான்னு சொல்லி வீடியோ எடுங்கடான்னு சொன்னேன். அதுக்கு என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். கேம்ப் சூரி மூமெண்ட் இங்கே ஒன்று நடந்துச்சு. இதை நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களே பார்த்துருப்பீங்க, எதை முக்கியமாக எடுக்கணுமோ அதை விட்டுட்டானுங்க, மற்ற எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கானுங்க. ஓகே, அது எப்படி போனால் என்ன. ஆனால் மெயினான மோட்டோ என்னென்னா, இந்த மாதிரி காடை தொலைச்சவங்க நம்ம வீடியோ ஒரு வேளை பார்த்தீங்கன்னா அந்த கடையில் தான் கொடுத்து வச்சுருக்கேன், போய் வாங்கிக்கோங்க. உங்களுக்கும் நம்ம போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது அர்ஷத் vlogs.